அழுது தீர்த்த ஈஸ்வரி. கோபி எடுக்கும் முடிவு. விஜய் டிவியில் ஒளிபரப்பப்படும் பாக்யலட்சுமி சீரியல் இப்போது அனைத்து இல்லத்தரசிகளின் பொழுது போக்கு சீரியலாக இருந்து வருகிறது. ஈஸ்வரி ஒரு தாய் மட்டுமல்ல, குடும்பத்திற்கான ஆற்றலான ஸ்தம்பம்தான். ஆனால் அவளது மனதில் இருந்த பழைய புண்கள் இன்னும் இன்றும் வருத்தம் தருகின்றன. ஹாஸ்பிடல் அனுபவங்களின் நினைவுகள் அவளது நெஞ்சை நொறுக்கியதால் வீடு வந்தபோது அவள் தன் உணர்வுகளை வெளிப்படுத்தாமல் இருக்க முடியவில்லை. கண்ணீர் மலர்ந்த நொடியிலிருந்து அவளது ஆழமான மன அழுத்தத்தை நம் பார்வையாளர்களும் உணர்கிறார்கள். கமலா தன் மகளுக்கு நல்ல சூழல் வேண்டுமென்றே போராடுகிறாள். கோபி ராதிகாவை வீட்டிற்கு அழைக்க விரும்பினாலும் கமலா அக்கறை இல்லாமல் அதை தடுத்து விடுகிறாள். அவளது பதில்கள் அதிர்ச்சியளிக்கும் வகையில் இருக்கும். நான் என் பொண்ணை பாதுகாப்பேன் என்ற உறுதி வார்த்தைகள் குடும்ப உறவுகளில் ஒரு மோதலை ஏற்படுத்துகின்றன. இது ஒரு சக்தி வாய்ந்த தாயின் போராட்டமாகும். மையு இப்போதே குடும்பத்துடன் செல்ல விரும்பவில்லை என்று வெளிப்படுத்துகிறாள். அதற்கு பதிலாக கமலா அவளை தன்மேல் பொறுப்பாக எடுத்துக்கொண்டு பள்ளி ஏற்பாடு செய்ய திட்டமிடுகிறார். இது மயுவின் வாழ்க்கையில் புதிய தொடக்கமாக இருக்கும். மயுவுக்கும் அவள் வாழும் சூழலுக்கும் புதிய மாற்றம் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோபி ஒரு குழப்பமான மனப்பிளவுக்கு ஆளாகியிருக்கிறார். தன் தாயை வீட்டிலிருந்து வெளியேற்றுவது அவனுக்கு கடினம். ஆனால் குடும்ப அமைதிக்காகவும் பாக்யாவின் மனநலனுக்காகவும் வேண்டிய முடிவுகளை எடுக்கத்தான் அவன் முயற்சி செய்கிறான். இது கோபியின் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பமாக அமையும். குடும்ப உறவுகள் முறியடையும் போது அதனை சமாளிப்பது எப்படி என்பது கதையின் முக்கிய கரு ஆகும். ராதிகா வீட்டிற்கு திரும்ப விரும்பாமல் வலியுறுத்துவது, கமலாவின் போலீஸ் புகார் திட்டம், இவையெல்லாம் குடும்பத்தில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். இது அடுத்த பகுதிகளில் நிகழக்கூடிய திருப்பங்களை உருவாக்கும். பாக்யாவின் கதையில் இவ்வளவு உணர்ச்சி நிரம்பிய காட்சி அரிது. ஈஸ்வரியின் மன அழுத்தம், கமலாவின் உறுதியான முடிவு, கோபியின் சிந்தனை மோதல் அனைத்தும் குடும்பத்தில் நடந்த நிஜ உணர்வுகளை நமக்கு உணர வைக்கின்றன. அடுத்த எபிசோட்டில் என்ன நடக்கும் என்று மிகுந்த ஆவலுடன் காத்திருக்கிறேன்.